நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு எடுத்து போவோம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். செவ்வையாக்குவேன். இப்போ நான் உனக்கு என்ற வார்த்தை உங்க பேரை போட்டு படிக்க பார்க்கலாம். நான் மிஸ்டர் பால் குணசேகரன் ஜாஸ்மின் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏன் சொல்றாரு? நான் பால் குணசேகரன் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவன் நல்லவர் பாருங்க இல்லையா? நமக்கு அந்த உத்தரவாதமான வார்த்தையை கொடு. நான் உனக்கு கவனிங்க. இப்போ முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு பைலட் போகுதுன்னா, ஏன் பைலட் பெருசா, பின்னாடி வர ஒரு பெரியவரா? பின்னாடி வருவதுதான் பெரியவர். பைலட் பின்னாடி வர ஒரு பெரியவர். இப்போ இயேசு யார் தெரியுமா? பைலட், நம்முடைய பைலட். நான் உனக்கு முன்னே போறேன்னு அர்த்தம். பின்னால சீஃப் மினிஸ்டர் வராரு, வழிவிடு, தடையெல்லாம் நீக்கி போட்டு, தடையெல்லாம் எடு இல்லையா? ஸ்தோத்திரம், அவர் ஃப்ரீயா விடு. அப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போறேன். நான் உனக்கு, ஏன்னா அவர் ஒரு பைலட், பறந்து காக்கிற பட்சி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல கோணல் இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு கோணல் தான். நேற்று ஒருத்தன் ஒரு பாட்டு பாடினா, எந்த புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும். அவன் நல்லவனாவதும் அந்த நாசமா போறதும் வீட்டுக்கு வர பொம்பளை தான். ஏன் பாஸ்டர் எங்களையே சொல்றீங்க? ஏன்னா பைபிள் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாத தன் வீட்டை தன் கையினாலே இடித்து விடுவாள். புரியுதா? சரி, உங்க வீடு நல்லா இருக்கா நாசமா இருக்கா? கோணலா இருக்குதா ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? பைபிள் தான் கேட்குது. இல்லைன்னா சொல்லு, நான் அதை சபை பண்ணுன்ற ஆண்டவர். ஏன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்த உலகத்தின் மேலேயே தேவ ஆவி அசைவாடி அந்த பூமி உருண்டையா மாத்தினார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பூமி முதல்ல எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் அது மேல அசைவாடி அதை பூமி உருண்டையா மாத்தினாரு. யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதை சரிப்படுத்துவது, சீர்படுத்துவது நம்ம தெய்வத்தால முடியும். எத்தனை நம்புறீங்க? எங்க பாஸ்டர் 10 வருஷமா லோல் போடுறேன், ஒண்ணுமே இல்லையா? அவன் திருந்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நடக்கும். உன் ஜெபம் வீண் போகாது, உன் விண்ணப்பம் வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது, உன் பிரயாசம் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு சில தருணங்களை கொடுக்கிறார். உன் குடும்பத்தை சரிப்படுத்த சில தருணங்களை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட சில தருணங்களை கொடுக்கிறார். அந்த தருணங்கள் முடியும் போதுதான் தேவனுடைய காரியங்கள் ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்துராதீங்க. அவர் நமக்கு வாக்கு பண்றாரு, நான் செவ்வைப்படுத்துகிறவர். ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் குடும்பத்தை சரிப்படுத்துவார். நம்புறீங்களா? ஆமா, உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் இந்த ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிற என் குடும்பம், என் பிள்ளை இல்லையா, மனைவி, என் கணவர் இல்லையா, என் சொந்தக்காரங்க இல்லையா, என்னுடைய தொழில் வியாபாரம், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு கோணல் இருக்க, ஒரு ஒழுங்கின்மை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தெய்வம் சரியாய் மாற்றுகிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா தேவனுடைய வசனம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. அது வெறுமையா போய் வெறுமையா திரும்பாதுன்னு பைபிள் சொல்லுது.
அது தான் செய்ய வேண்டியதை செய்து விட்டு தான் அது திரும்பி போகும் அந்த வசனம். அப்போ இந்த வசனம் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் சரிப்படுத்தி விட்டு தான் அந்த வசனம் பரலோகத்துக்குள்ள போகுமா. ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஓகே. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானம் பண்ண போறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பே முன் செல்லும் ஆண்டவர், முன் செல்லும் கர்த்தர். நான் உனக்கு முன்னே. ஏன்னா அவர் முன்னாடி போனதான் நல்லா இருக்கும். கவனிங்க, இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் தான் முன்னாடி போவான், ஆடுகள் பின்னால போகும். நம்ம ஊர்ல தான் ஆடு முன்னாடி போவோம், மேய்ப்பன்னு போவான். ஆனா இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் முன். அதனால கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடை. ஏன்னா அவன் முன்னாடி போகும்போதுலாம் அந்த தலைலாம் அவன் கையில் ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, ஒரு கோல் இருக்கும், அது கத்தி இருக்கும், அந்த தலைலாம் அறுத்து கொண்டே போவானா. அப்போ இஸ்ரவேல் நாட்டில் மேய்ப்பன் முன்னாடி போவான், ஆடுகள் தான் பின்னாடி போகும். ஹல்லேலூயா. அப்ப சொல்றேன், நான் உனக்கு முன்ன போனாதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரிப்படுத்த முடியும். அதுதான் எப்போதுமே நீங்க அவரை முன்னாடி போக வச்சிடணும் இல்லையா? ஸ்தோத்திரம். திருமண காணா ஒரு திருமண கல்யாணத்தில் பாருங்க, அந்த குடும்பத்தாரோ இல்லை மரியாளோ இல்லையா, இயேசுவை அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா அந்த அந்த கல்யாணமே ஒரு கோணலா போயிட்டு இருக்கும் இல்லையா? அவங்க பாருங்க, ஞானமா இயேசுவையும் அந்த திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். யாராவது ஆனா இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார், ஆனா இவன் அழைக்க மாட்டான். எந்த ஒரு ஆளு ஆண்டவரே நான் திருமணத்துக்கு போறேன், நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க கைப்பிடிச்சு கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லி நீங்க அவரை கனப்படுத்தி வந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போயின்னு இருக்கும். கவனிங்க, கல்யாண நாள் ஆரம்பிச்சோன்னு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும், நீ ஊர் சுத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம ஆளு கல்யாணம் ஆரம்பிச்சோன்னே இல்லையா, பத்திரிக்கை அடிக்குதுன்னுமோ, கொடுக்குதுன்னுமோ, கவரில் போடுதுன்னுமோ, ஒரு சுத்துதன்னுமோ, வருதுன்னுமோ, போடுதுன்னுமோ, ஃபேஸ் பண்ணுறதுன்னுமோ, டை அடிக்கிறதுமோ, இதெல்லாம் செய்வான். ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவரே ஜெபம் பண்ண மாட்டான். அதுதான் பாருங்க போராட்டமாவே இருக்கும். ஏன் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ஏன் சுவையா இருந்துச்சு? இயேசு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எங்க போனாலும் இயேசு முன்னாடி அனுப்பிச்சுடு. ஏசப்பா நான் இந்த வேலைக்கு போறேன், இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு போறேன், இந்த இந்த படிப்புக்கு போறேன், இந்த காலேஜுக்கு போறேன், இந்த +1 போறேன், +2 போறேன், ஆண்டவரே நீங்க முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, எனக்காக யாவையும் செஞ்சு முடிங்க. சரியான இல்லையா ஜெபம் பண்ணிட்டு போ. கவனிங்க, நீ ஒன்று யோசிச்சிருப்ப, ஆனா கர்த்தர் ஒன்று காத்து ஒன்று சரியா கைட் பண்ணுவாரு. அதை ஏத்துக்கோ, அடம் பிடிக்காத. நான் இதுக்கு தான் படிப்பேன், இதுல தான் படிப்பேன். அவர் உனக்கு வேற கோர்ஸ் வச்சிருப்பாரு. ஆண்டவர் உங்க சித்தம் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆண்டவரே, நான் ஏன் சித்தம் வேண்டாம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும். ஏன் அவனே ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க போவான் உன்னை. ஹல்லேலூயா. ஏன் அவர் முன்னாடி போறாருப்பா, அவர் போய் பேசுவார் போய் அவர்கிட்ட இல்லையா? எத்தனை நம்புறீங்க? அதெல்லாம் எப்பவுமே அவரை முன்னாடி வச்சுங்க. ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தமே எப்போ கொடுத்தா தெரியுமா? நாங்கள் அந்த கோவா போகிறது முன்னாடியும் ஆண்டவரே என்ன வாக்கு தத்தம் சொன்னேன், நான் முன்னாடி போகிறேன்ப்பா. நான் சொன்னேன் அப்படியே எனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கப்பா, எல்லா கோணையும் ரெடி பண்ணி வைங்க ஆண்டவரே. அப்போ தான் எனக்கு இந்த வாக்கு தத்தம் பளிச்சு நடிச்சது. ஓ நம்ம இந்த மாதம் இதே பேசலாமே. ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? எங்க போனாலும் கவனிங்க, அவருக்கு முன்னாடி அமைச்சிங்கன்னா அவர் முன்னாடி போய் நமக்கு அந்த இடத்துல இருக்கிற எல்லா கோணரானதெல்லாம் செவ்வாய் ஆக்கி நம்மளை சமாதானமா அழைச்சின்னு வருவார் ஆண்டவர். நீங்க அவரை கனம் பண்ணலாம், அவர் உங்களை கனம் பண்ண மாட்டார். புரியுதா? ஆமா, நீங்க அவரை கனம் பண்ணலாவே நான் என்னால முடியுன்றதை நீ விளங்கு பண்ற, உன் கிரியை மூலமா விளங்கு பண்ற. வேத்த மாரி காலைல ஜோம் பண்ணி போய் சொல்லாமல் சொல்ல பார்க்க, காலைல நான் ஜோம் பண்ண போய் சொல்லக்கூடாது, கோயிலில் செத்துருவோம் நம்ம. இது நியாய தீர்ப்பு காலம். இது அனனியா சப்பரா போய் சொன்னாங்க, அங்கே விழுந்து செத்துட்டாங்க.
கலர் தோட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும். இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் காலத்தில் வந்திருக்கிறோம். இதெல்லாம் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. காலத்துமே ஜெபம் பண்ணுங்க, பொய் சொல்லாமல். பொய் சொல்ல வேண்டாம். அப்போ நீங்கள் என்னென்ன திமிரு இல்லையா? நம்ம தான் கோயிலுக்கு போய் பாருங்கள, நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கோயிலுக்கு போகிறதுக்கே ஜெபம் பண்ண, நீ இல்லைன்னா பேய் தடுத்துருவோம் உன்னை. ஆமாம் பாருங்க, இவ்வளோ ஜபத்து முக்கியத்துவம் வந்து பேசுகிறோம், அப்போது ஜெபம் பண்ணாமல் இல்லையா அப்படியே வந்து நிற்கிது பாருங்க. தோத்துறோம். எனக்கே ஒரு கோபம் வருது, அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் பாருங்க. ஹலோ, ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஃபர்ஸ்ட் காட். 5 மணி ஆனால் ஜபத்தை நில்லிட்டு போய் 5 மணி ஆனால் தெய்வத்துக்கும் உனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்து. சும்மாலாம் நான் அதெல்லாம் நீ சொந்த மாம்சத்தை நீ செயல்படுற கர்த்தர் அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவார். எல்லாமே கோணலாயிடும். ஆமாம், 10 அரியர்ஸ் 5 அரியர்ஸ் இல்லையா, 2 வருஷம் முடிக்க வேண்டிய படிப்பு 10 வருஷத்துல படிச்சு முடிப்ப நீ. காரணம் என்ன? அவரை மதிக்கிறது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இந்த மாசத்துல ஆண்டவரை முன்னாடி வைங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இல்லையா என் முன்னாடி போங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிற எல்லா கோணலானவைகள் எல்லாம் செவையாக்கிடுங்க சுவாமி அப்படின்னு ஜெபம் செயல்பட்டு பாருங்க. இந்த மாசம் இத்தனை மாசம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த மாசம் உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் முன்னாடி போறார் இல்லையா, அவர் முன்னாடி போறார் இல்லையா இல்லையா. ஸ்தோத்திரம். புல்டோசர் இப்போ இருக்கிற ஜேசிபி என்ன பண்ணும்? அது முன்னாடி போனா போதும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அழகா பண்ணிட்டு போயின்னு இருக்கோம். ஆமென். நம்ம ஆண்டவர் ஒரு ஜேசிபி எந்திரம் இல்லையா? ஆமா, நம்ம ஆண்டவர் ஒரு அது யாரு? இந்த மினிஸ்டர் முன்னாடி போறது பைலட் முன்னாடி போவார். அவர் போனாரவே நீ 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 விசேஷமானவர்கள் ஒருத்தர் வருகிறார்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சரி, எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ணும். நமக்கு முன் செல்லும் கர்த்தர். அவர் முன் சென்றால், நான் காலைல சொன்னேன், உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் முன்னாடி போனார்னா அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவார். இப்போ சொல்றேன், வாசிக்கலாம். மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பஸ்ல போல, பிளைன்ல போல, பஸ்ல இதுல போல நடந்தே போறாராம். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் உனக்கு முன்னே போகணும்னு நம்ம ஜெபம் பண்றோம்னா, கவனிங்க, நம்ம வாழ்க்கையில அநேக தடைகளை சத்துரு வைக்கிறான் என்று பைபிள் சொல்லுது. கவனிங்க, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். சாத்தானோ தடை பண்ணினான். யார் தடை பண்றது? ஹலோ கவனிங்க, இந்த கோணலுக்கு என்ன காரணம்? சாத்தான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராம தடுக்கிறது என்ன காரணம்? சாத்தான். சொல்றாரு, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். சமயம் நாங்கள் மூடி விசிறி வரலாம் கூட யோசிப்போம், டக்குன்னு தடுத்து வேற ரூட்ல கொண்டு போயிடுவான். ஆனால் நிறைய சமயம் இன்னைக்கு இந்த சிஸ்டர் பார்க்கணும், இந்த பிரதர் பார்க்கணும், இந்த குடும்பத்தை சந்திக்கணும், இவங்களை பார்க்கணும், பேசணும்னு சொல்லி யோசிப்போம், ஜெபிப்போம். ஆனால் வண்டி எடுத்த பிறகு வண்டி பாருங்க, கிழக்கு போனால் மேற்கு போயிடும். ஏன்?
சாத்தானோ தடை செய்கிறான். உங்க வீட்டுக்கு வர விடாம தடுக்கிறான். எங்க வீட்டுக்கு பாஸ்டே வர மாட்டாரு. காரணம் என்ன? சாத்தான். ஏன்னா ஜெபம் தானே, ஜெபம் தானே ஆண்டு வீட்டுக்கு ஊழியக்காரன் அனுப்புவாங்க. பவுல் சொல்ற, நானே வர மனசா இருந்தப்பா, ஆனா சாத்தானோ எங்களை தடை பண்றான். ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும் இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் இல்லையா? அது சமாதான பாத்திரமா இருந்தா நீங்க கூறின வார்த்தை நிறைவேறும், அபாத்திரமா இருந்தா திரும்பி வந்துடுன்னு சொல்றாரு. அப்போ கவனி, உங்க வீடு ஒரு சமாதானமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்க உங்க வீட்டுக்கு வருகிறோம். ஆனா சில சமயம் பாருங்க, உங்க வீட்டுக்கு இல்லையா சிஸ்டம், பாஸ்டர் தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க பாஸ்டர், நாங்கள் பெரிய பிரச்சனை இருக்கிறோம் இல்லையா, என்ன பண்ணது தெரியாம யோசிச்சிருந்தோம், கடவுளே உங்களை அம்சா சொன்னா அது சாத்தானுடைய தடையை நீக்கி தேவனே உங்க வீட்டுக்குள்ள தேவன் ஊழியக்காரர் அனுப்புவது. பயங்கர பிரச்சனை இல்லையா? இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை, தேற்றுவோர் யாருமே இல்லை இயேசுவே இல்லையா? ராத்திரிலாம் நீ அப்படி அழுதுருப்ப, ஜோம் பண்ணியிருப்ப, குடிக்காரங்க வருவாங்களா, ஏரியா பாஸ்டர் வராங்கன்னா ஒத்தாலும் வந்துருக்க மாட்டான். காரணம் என்ன? சாத்தானோ தடை பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப கவனிங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். ரோமர் 15:20 சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். கைத்தை ஆண்ட மைப்படுத்த. சமாதானத்தின் தேவன். ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை வீட்டில்? ஏன் இன்னைக்கு வீட்டில் ஒரே போராட்டமா இருக்கு? ஆனா ஏசாயா 8:18 சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அடையாளமாக அற்புதமா இருக்கணும். ஆனா நீ எப்படி இருக்குது? இது எப்படி இருக்கு? ஐயோ, நம்ம பிள்ளைங்க தான் சொல்லணும், ஐயோ கோயிலுக்கு போது அப்பா ஊர் சுத்து பாரு பாஸ்டர், நம்ம வீட்டுக்கு தீ வைனா அடுத்த வீட்டுக்கு தீ வச்சுட்டு வருது. ஆனா நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற அடையாளங்களா இருக்கணும், அற்புதங்களா. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படி ஷைன், அது அடையாளம். பரவாயில்லப்பா, கிறிஸ்தவ பிள்ளைங்க அடையாளம் அதுதான் இல்லையா? நீ கிறிஸ்தவன்றது என்ன அடையாளம்? உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க கணவர், மனைவி, பிள்ளைகள், அதுதான் ஆண்டு சரிப்படுத்த வந்திருக்கிறார். அடையாளமா இல்ல, சாட்சியா இல்லைன்னா இந்த மாசம் ஒரு அற்புதம் செய்வார். ஆமா, எங்க இழுக்கணுமோ இழுப்பார் ஆண்டவர் இல்லையா? யாக்கோபுடைய தொடர் சந்தை தேவன் இழுத்தார், அவன் என்ன ஆயிட்டான்? சுளுக்கிட்டு. இந்த மாசம் நிறைய பேர் சுளுக்கு வரும் பாருங்களேன். ஐயோ பாஸ்டர் வேண்டாம், அவர் சுளுக்கு. உனக்கு சுளுக்கு வருதுனாவே நீ எங்கேயோ மிஸ் ஆகுறன்னு அர்த்தம். ஹலோ, நல்ல வார்த்தை பேசுங்க பாஸ்டர், நல்ல வார்த்தை பேசுங்க. நீ நல்லா நலம் பெற வேண்டும் என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, என் சபையோட எல்லா விசுவாச குடும்பத்திலும் கிருபை ஊற்றுங்கப்பா, நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, ஐயா போகையிலையும் வருவிலையும் பாதுகாப்பா இருங்க ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சி பாரு இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா சமயம் ஆண்டவனை சரிப்படுத்தணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இல்லையா, உமது கோலும் தடியும் என்னை தேற்றின. கோல் எதுக்கு? தடி எதுக்கு? ஒரு மேய்ப்பன் கையில் ரெண்டு இருக்கும், ஒன்னு கோல் இருக்கும், இன்னொன்னு தடி இருக்கும். தடி இருக்கும் எதுக்கு தெரியுமா? சில இருக்கு, சில 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 ஆடுங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்டி போயின்னு இருப்பாரு, அவர் ராஜா மாதிரி போவார் இல்லையா, அடங்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் இங்கேருந்து கட்டை கட்டி காலை கட்டிருப்பான், மூக்கில் ஒரு ஓட்டை போட்டு இது பண்ணியிருப்பான், இதெல்லாம் அடங்க போயிடாருன்னு அர்த்தம். சில சமயம் ஆண்டவர் ஓட்டை போட மூக்கில் ஓட்டை போடுவார். ஆமாம், மூக்கில் ஓட்டை போடுவாங்க இல்லையா, தேவையான இடத்துல ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீ அடங்கலைன்னு அர்த்தம், உனக்கு வியாதி இல்லை, அடங்கலை. அதுக்காக அவரே என்ன பண்ணுறாரு? மூக்கணங்கயிறு போடுறாரு, கழுத்துக்கும் காலுக்கும் டங்கு டங்குன்னு இடிக்கும்போது நடக்கும் போதுலாம் ஓ முட்டியே புண்ணாக இருக்கும். சோத்திரம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை சரிப்படுத்துறதுக்காக தான் இல்லையா?
ஏன்னா பைபிள் சொல்லுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இல்லாமல் நாசமடைவான். என் வாய் சொல்ல மாட்டான், அந்த அம்மா வாசிச்சாங்க. பைபிள் சொல்லுது அடிக்கடி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்றாரு. கடிந்து கொள்றாரா? கடிந்து கொள்றாரா? பேசுறாரா? ஆண்டவர் திட்டுறாரா? பாச திட்டுறாரா? அவர் திட்டுவார் பாச. எனக்கு அது மேலே ஒரு நானா அவருக்கு ஆகாது. வாய் தான் எந்து சொல்லலாம், அவருடைய தான். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் கூட பேசுவார். ஹலோ, நினைக்கிறீங்க பாஸ்டர் பேசுறாரு? இல்லை, பைபிள் தெளிவாக சொல்லுது இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் பேசுவார். ஆமா சொல்லுங்க. பரிசுத்தாவியானவர் இப்படியா பாஸ்டர் பேசுவாரு? தடி எடுப்பேன், கட்டை எடுப்பேன், காலை எடுப்பேன். ஆமா, இதோட கேவலம் பேசுறாரு. உன்னை மொட்டை அடிப்பேன்றாரு. உன்னுடைய நிர்வாணத்தை தூக்கிடுவேன்றார் ஆண்டவர். உன்னை நிர்வாணமாக ஆக்கிடுவேன்னு சொல்றார் ஆண்டவர். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமா, நாங்களாவது கொஞ்சம் கூச்சப்பட்டு பேச மாட்டோம். அவரு நீங்க எரேமியா எசேக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, உன் நிர்வாணத்தை முகத்தை மட்டும் தூக்கிடுவேன்றார் ஆண்டவர். அவெல்லாம் கேவலப்படுத்தி விட்டுருவார் ஆண்டவர். ஏன்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் என்ன பண்ற, உன் பிடரை நீ கடினப்படுத்துறது. சரி, திருவிந்த ஆராதனை வருது, கொஞ்சம் திருவிந்தில் கூட அப்படி எப்பா கோணச எப்பா கொஞ்சம் மனம் திரும்பட, கொஞ்சம் குனிடா, அப்புறம் கோவம் வருமாறாதா? அப்படி வெளியேற்பட்டு ரத்தத்தை சாப்பிட போகிறோம். கிறிஸ்து இயேசு சிந்ததான் உங்களுக்குள்ள இருக்குன்னு அவர் சொல்கிறாரு இல்லையா? ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தை வாங்குற ஒரு பணிவு, ஒரு அன்பு இல்லையா, ஒரு உணர்வு இருக்குன்னு இல்லை, உணர்வு இருக்குன்னு இல்லை. அதை விட்டு இல்லையா அப்படியே நெஞ்சில் ஒரு குத்து குத்து என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒரு நாள் அப்படி ஒரே குத்து. சோ சாத்தானோ தடை பண்றான். கவனிங்க, உங்க வாழ்க்கையில சமயம் உங்களை வர வேண்டிய சில நன்மைகள், ஆசீர்வாதங்களை சமயம் சாத்தானே என்ன பண்ணுவோம்? தடைப்படுத்துறோம். தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறோம். தானியேல் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறான். பைபிள் சொல்லுது, நீ சிறுமிப்படுவதற்கு முன்பாகவே உன் ஜெபம் 10ஆம் அதிகாரத்தில் பெர்சியா தேசத்தின் அதிபதியோ 21 நாட்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறான். என்னோட எதிர்த்து நின்றான். ஏன் நிற்கிறான்? ஏன் நிற்கிறான்? கவனிங்க, இவர் ஜெபம் பண்ணிட்டாரு, ஜெபத்தை ஆண்டு கேட்டு பதில் அமிச்சாரு. ஆனா கவனிங்க, வானம் மண்டலத்துக்கிற அந்த பொல்லாத ஆவி சேனை அந்த ஜெபத்தை தடுத்து நிறுத்துகிறது. இங்கிருந்து நீ பண்ற ஜெபத்தை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஆனா வர பதிலா தடுக்க முடியும். ஏன்னா பிசாசு எங்கத்தமா இருக்கிறான்? 2ஆம் வானத்தில் இருக்கிறான். புரியுதா? இந்த தடையெல்லாம் நீக்கி உனக்கு பதில் வர வேண்டுமானால் நீ தேவனுக்கு பிரியமானவனா இருக்க வேண்டும். ஆமா சொல்லு. சாத்தானோ 21 நாட்கள் அந்த தானியேலுக்கு வர வேண்டிய பதிலை தடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனா தானியேல் ஜெபத்தை விடல, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் தூதனை அனுப்புகிறார். தூதன் வந்து அவனோடு போரிட்டு அந்த பதிலை கொண்டு வருகிறான். ஆமென் சொல்லுங்க. ஏன் தடை? தடைகளை உடைக்கிறவர் நம்ம ஆண்டவர் இயேசு இல்லையா? பிசாசு பல தடை உண்டாக்குவான். கவனிங்க, சில சமயம் பரிசுத்த ஆவியானவரும் தடை பண்ணுவார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:6. அவர்கள் பிரிகியா நீ எல்லாத்தையுமே பிசாசு தான் தடை பண்ண யோசிக்கூடாது. சமயம் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுவார். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஏன் வசனத்தை சொல்றதுக்கு ஏன் தடை? அங்க தேவன் தடை பண்றாரு. தடை சமயம் பரிசுத்த ஆவியானவர் கூட சமயம் நம்ம வாழ்க்கையில சில தடைகளை உண்டாக்கும். நம்ம வைக்கிற அன்பினால நீ போய் இல்லையா மாட்டிக்க கூடாது. நீங்க போய் இல்லையா அதனால எந்த வேலைக்கு போனாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இயேசுவே, நான் இந்த காரியமாய் போறேன், இந்த விஷயமாய் போறேன் இல்லையா? ஸ்தோத்திரம், நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே. அப்போ எல்லா தடையும் நீங்க மாத்தி எனக்கு தேவையான கிருபை, அனுகூலமான வாசல் நீங்க தான் திறக்கணும்ப்பா. ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா கர்த்தர் முன்னாடி போய் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுவார்.
அதை விட்டுட்டு சரி பார்க்கலாம் விடு இல்லையா. எனக்கு எங்கள் மாமா எஸ்பி, எங்கள் மாமா டிஎஸ்பி, எங்கள் அங்கிள் வந்து ஒரு மினிஸ்டருடைய பிஏ, அதனால தோத்திரம் ஜெபமாவது பாஸ்டாவது போனா எல்லாத்தையும் சுற்றி அடிச்சு வர ஆண்டவர். யாருக்காவது அனுபவம் உண்டா? பட்டுதான் சொல்லுங்க, புரியுதா? ஏன்னா சில சமயம் ஆவியானவரே நம்மளை தடுப்பார். அதனால் பிசாசுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தடையை நீ புரிஞ்சு கொள்ளணும். இது பிசாசினால் வர தடை, இது ஆவியானவர் நம்மளை தடுக்கிறார். ஜெபம் பண்ணும் போதே உலகத்தில் சரி போக வேண்டாம் இல்லையா, சரி இல்லையா, உங்கள் ஆவிலே என்ன பண்ணுவோம், லைட் அடிக்கும். அப்போ நம்ம போக வேண்டாம் தேவன் சொல்கிறாரு. நீ மீறி போகும்போது பாருங்க இல்லையா, நடுவேலி வண்டி நின்று கிடக்கும் பாருங்க, பஸ் நின்று கிடக்கும் பாருங்க, ஒரு குழப்பம் உண்டாகும் பாருங்க. ஏன்னா ஆவியானவர் சொல்ற அந்த தடையை மீறி நீ போற. அதனால எல்லாத்துக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆவியானவர் தடுத்துட்டான்னா நின்னுடு, தோத்துறோம். பிசாசு தடுக்கிறான்னு ஜெபிச்சு முன்னாடி போயினரு. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வளர இது பிசாசினால் வர தடை, இது ஆவியானவர் நம்மளை தடுக்கிறார். நாம் வெயிட் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அண்ணா ஜெபிக்கிறான், குழந்தை இல்லை, ஆனால் அவருடைய சக்கலத்துக்கு 10 குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் ஆண்டவரும் அண்ணாளின் கற்பத்தையே அவர் அடைச்சிட்டாரு. ஏன் இந்த தடை? ஏன் இந்த தடை? லேட்டாக கூட அந்த தீர்க்கதரிசி பறக்கணும். சமயம் ஆவியானவரை தடுத்து நிறுத்துவார். அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் கோயிலுக்கு வரேன், இவ்வளோ பண்ணுறேன், போகிறேன், வரேன், எல்லாம் செய்கிறேன் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காய் தேவன் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஏற்ற காலத்தில் தேவனே எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு அற்புதங்களை செய்வார். கைத்தறி ஆண்டை மேம்படுத்தி பார்க்கலாம். அப்ப தடைகளை நீக்குகிறவர் நம்ம ஆண்டவர். அது சாத்தானர் வந்தாலும் சரி இல்லையா, அது ஆவியானவரே நமக்கு தடுத்தாலும் சரி, ஆண்டவர் இந்த எல்லா தடையை நீக்கி இல்லையா ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியான சில காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும், இந்த தடைகளை நீக்கி போடுகிறவரை முன்னாடி அனுப்பணும். இப்போ நமக்கு ரோட்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க இந்த வேக தடை இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? வேக தடை எத்தனை வேகத்தடையாவது கேட்க தடையாவது இல்லையா. நான் யாரு புல்லட் மன்னன். யாரா புல்லட் மன்னன் இருக்கீங்களா? கை இருக்காது, மண்டை ஓடு இருக்காது. ஆமா, நீ எவ்வளவு பெரிய புல்லட் மன்னன் தான் சரி இல்லையா, புடிச்சு உள்ள போட்டாங்க தெரியுமா? போட்டாங்களா? போட்டுட்டாங்களா? நீ அதெல்லாம் பார்க்கலையா? டைம் இல்லை பஸ், ஒன்று தான் வேலை வெட்டி இல்லை, நீ அதெல்லாம் பார்த்து கிடப்ப. ஹலோ, நீ எவ்வளோ பெரிய புல்லட் பண்ணாலும் சரி, அந்த வேகத்தடையை நீ ஸ்பீடாக போனீங்கன்னா இல்லையா, உனக்கு ஓலை எழுதிட்டான்னு அர்த்தம். ஆண்டவர் ஓலை எழுதிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா. ஆமாம், அந்த வேகத்தடை ஏன் வைக்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பொறுமையாக போகணும்ப்பா இல்லையா, புரியுதா? சில சமயம் இந்த ஆண்டவர் நமக்கு வேகத்தடை உண்டாக்குவார். பொறுமையாயிரு. வேகத்தடை நீ உடைக்க இல்லையா, சில பேர் அதில் வெட்டி ஏற்றுறான் பாரு ஒரு வண்டி போகிறதுக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சமயம் நமக்கு வேகத்தடை வைக்கிறார்னா நல்லது இல்லையா. நம்ம ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கணும். எதுவுமே 100 கிலோமீட்டர்ஸ் போவீங்க, 100 கிலோமீட்டர். குடும்பத்துக்கு பாரு, உனக்கு ஒரு மனைவி பிள்ளை இருக்குன்னு பாரு இல்லையா, தோத்துறோம். அப்பே நீ 100 முறுக்கும் போதே அப்பா என்ன டக்குன்னு அது வந்துடும். அந்த மீட் டொயின்னு குறையும் பாரு. ஏன் இந்த வேக தடை தெரியுமா இல்லையா? நமக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது, காப்பாற்றணும், கரை சேர்க்கணும் இல்லையா. ஆமாம், நீ செத்து நீ வேகமாக போய் செத்து குடிச்சா போயிடுவ நீ. இது அனாதையாக சுற்றி கிடக்கும் பாவம். அதுக்காகவே ஆண்டு சமயம் வேக தடை உண்டாக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதை நீ புரிந்து கொண்டு செயல்பட்டினா இல்லையா, உன் வாழ்க்கை சீராக போய் கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க,
ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த தடையை நீக்கும், தடையை நீக்கணும். நீ சொல்லாத, அவருக்கு தெரியும். நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு இல்லையா? எந்த தடையா இருந்தாலும் அதை கர்த்தர் நீக்குவார். ஆமென். ஞானஸ்தானத்துக்கு தடை இல்லையா? யோவான் ஸ்நானகன் இயேசுவை தடை செய்கிறான். ஆண்டவரே நீ தான், நான் தான் உங்ககிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க வந்து என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும் தடை பண்ணா அது பிசாசு செய்கிற காரியம். ஏன்னா ஞானஸ்தானம் என்பது ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்தவத்தில். கவனிங்க, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்குமே பாவ மன்னிப்பு வேணும். பாவ மன்னிப்பு வேணும் இல்லையா? பாவ மன்னிப்பு அவசியம். இன்னும் இல்லைன்னா பாவம் வீட்டு வாசப்பட படுத்திருக்கும் பயில் போட்டிருக்கு. பாவ மன்னிப்பு அவசியம். இந்த பாவ மன்னிப்புக்கு பிராயச்சித்தம் தான் இந்த ஞானஸ்தான ஆராதனை தேவன் வைத்திருக்கிறார். முக்கியம் எந்த பாவம் போயிடுவோம் பாஸ்டர். ஆமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்றது பரலோகத்துடைய சட்டம். அது உன் பார்வைக்கு ஏராளமா தெரியலாம், ஆனா தோத்திரம் அது பரலோகத்தின் சட்டம். ஆனா அதை பாருங்க, பிசாசு தடை பண்றான். இயேசுவே வாசிமா, யோவான் அவருக்கு தடை செய்கிறான். கவனிங்க, இது தேவ காரியமா? இதுதான், இங்கதான் நம்ம நிதானிக்கணும். இது பரிசுத்தாவின் தடை பண்றாரா, பிசாசு தடை பண்றானா பார்க்கணும். யார் தடை பண்றா? யோவான் அவருக்கு தடை செய்து அவருக்கு தடை பண்றான். பண்ணலாமா? 30வது வயசுல யோர்தான் நதியிலே இயேசுவை ஞானஸ்நானம் எடுக்க வராரு. இவன் என்ன பண்ணான்? கொடுத்துடணும். ஆனா அவன் தடுக்கிறான். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் இப்பொழுது இடம் கொடு, இப்போ எனக்கு இடம் கொடுப்பா, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. பிரைஸ் காட். இது ஒரு நீதி, இது தேவ திட்டம். இதை பிசாசு தடை பண்ணுவான். இதை நீ மீறி செபிச்சு மீறி என்ன பண்ணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலனா தேவனுக்கு லாஸ் இல்ல, உனக்கு தான் லாஸ். புரியுதா? அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்டர், பொண்ணுக்கு கல்யாணம் வரும்போது பார்த்துக்கலாம் பாஸ்டர், பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு பார்த்துக்கலாம் பாஸ்டர். எங்கள் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், எங்கள் அன்னைக்கு எங்கள் ஒய்ஃப், அன்னை ஞானஸ்நானம் எடுத்துங்க. ஞானஸ்நானம் இல்லைப்பா, இருக்கட்டும்பா, அப்புறம் போய் சேர்ந்துச்சு. போனவர் போய் சேர்ந்துடுது. ஞானஸ்நானம் எடுக்காம போயிட்டு, பாவம் மன்னிப்பு எடுக்காமல் போயிட்டாச்சு. இப்போ அவங்க எங்கே போனாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சட்டத்தின்படி செஞ்சுருக்கணும். அவங்க எப்போதும் கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, ஒரு மஞ்சா பையில் பைபிள் சுற்றி வச்சுருப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் கீழ்ப்படியவில்லை என்றால் இல்லையா, அதனுடைய பிரதிபலன் உனக்கு தான். ஆமென். என்ன உனக்கு கஷ்டம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? என்ன கஷ்டம்? எங்கள் அம்மா வானான்றாங்க, அப்பா வானான்றாரு, அம்மா செத்துட்டா யார் எவனா கொல்லி போட்டு உனக்குன்னா? இப்போ எங்கள் அண்ணி இறந்துட்டாங்க, நானும் கொல்லி போட முடியும்? நான் கோவாவில் இருக்கிறப்போ, எப்பா பண்ணிவிடுங்கப்பா, தோத்தரும் பண்ணிவிடுங்கப்பா, இனிமேல் தான் போய் பார்க்கணும் பசங்களை. என்ன பண்ண? அப்பா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அம்மா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது தேவ திட்டம். செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், செய்யலாம் ஒன்றும் புரியல இல்லையா? உன் வாழ்க்கை அப்படியே போயின்னு இருக்கும், ஒரு முன்னேற்றம் கூட வராது. ஆமேன். ஏன்னா உன் பாவம் தான் உன் வீட்டு வாசலே படுத்திருக்குமே, எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்? வராது. அப்போ தடை செய்கிறான், நீ தான் தடையை மீறணும். ஹல்லேலூயா. ஆமா, எங்க அம்மா உயிரா இருக்கும்போது சொன்னாங்க, அப்பா நீ கடைசி புள்ள, நீ தான் எனக்கு கொல்லி போடணும். மா கொல்லி போடுறதுல ஏமா போய்டுற இல்லையா? யார் ஒன்றும் கொல்லி போட்டு போவாம்மா இல்லையா? தோத்துறோம். நீ போய் ஞானஸ்நானம் எடுக்காதப்பா, நீ போய் கிறிஸ்துவ கல்யாணம்லாம் பண்ணாதப்பா, எல்லா தடையும் மீறின கலைமன். கர்த்தர் கிருபை, எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அவங்களுக்கு இருந்த எல்லா கெட்ட பழக்கமும் போச்சு இல்லையா? எங்கள் அம்மா சாகர் வரைக்கும் இந்த வெத்தல் பாக்க லொக்கு லொக்கு லொக்குன்னு இடிக்கும் பாருங்க. ஆனால் என்னைக்கு இயேசு தெய்வம்னு சொல்லி நான் சொன்னோம், அன்றைக்கி அதை விட்டாங்க பாருங்க அவங்க அம்மா. கீழ்ப்படிதில்லைங்க, கீழ்ப்படி. ஆமென். 92 வயசுங்க ஆண்டு கிருபை உயிராக இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? சில சமயம் தடையை உண்டாக்குவான் பிசாசு, ஜபத்தோடு அதை மேற்கொள்ளணும் நீங்க. புரியுதா? ஆமாம். அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தடையை பிசாசு ஆண்டவர் நீக்கி விடுவார். கவனிங்க, உனக்கு நன்மை பாருங்க. யோவான் தடை பண்றாரு, இயேசு இந்த நீதிதான் செய்யணும்னு சொன்னோன்னே அவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்ட உடனே பாருங்க, வானம் திறக்கப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்குகிறார். பரலோகத்தின் தெய்வம் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா, நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உண்மையில் பிரியமா இருப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எழுந்துட்டு பாரு இயேசு கிறிஸ்து. புரியுதா? அப்போ நீங்க இந்த நன்மையை பெறக்கூடாது என்பதுக்காக பிசாசு தடை பண்ணுவான். இல்லை பாஸ்டர், ஞானஸ்நானத்தில் பொண்ணு கல்யாணம் ஆகாது, ஞானஸ்நானத்தில் கல்யாணம் ஆகிடுமா? ஞானஸ்நானம் எடுத்தால் கல்யாணம் ஆகிடுமா? இந்த காரியம் கர்த்தரால் வரணும். நீ ஞானஸ்நானம் எடுக்கிறே ஞானஸ்நானம் எடுக்கலையோ இல்லையா, எந்த காரியமும் அது கர்த்தரால் வரணும். ஆமென். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செயல்பட்டீங்கன்னா கர்த்தரே உனக்காக முன்னின்று எல்லாம் செய்வார். ஈசாக்கு செஞ்சாரா ஆண்டவர்? வாசிமா 24:40. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே நம்முடைய தூதனை அனுப்புவார், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, கர்த்தர் உடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா அவன் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமா சொல்லுங்க. இவர் எதுக்கு போறாரு? பொண்ணு பார்க்க போறாரு. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஸ்தோத்திரம். அப்போ பொண்ணு எப்படி போட்டா ஒன்று கொடுத்து அனுப்பல. எப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இப்படி தான் இருக்குன்னு போட்டா கொடுக்கல, அப்பெல்லாம் போட்டா கிடையாது. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன கம்ப்யூட்டர்லேயே பார்த்துடுறோம் இல்லையா, ஆன்லைன்லேயே பார்த்துறோம். பொண்ணு ஆன்லைனில் பேசிக்கலாம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம், ஆன்லைனில் என்ன பண்ணுறான் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறமே கோர்ட்டில் நின்று நடக்கலாம் இல்லையா. ஜபத்தோடு பாருங்க, சொல்றான் பாருங்க, நான் வழிபடும் கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். போ. அவன் போனான், கீழ்படிஞ்சு போறான் இல்லையா. அந்த ஊருக்கு வந்தோடனே அந்த ஊர் குளத்துக்கு முன்னாடி நின்றுட்டான், ஜெபிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, நான் இந்த ஊர் கொலைக்கல்ல நிற்கிற ஆண்டவரே, என் எஜமானுக்கு ஏற்ற பெண்ணை நீரே கொண்டு வான்னு சொல்லி அவன் ஜோமணி முடிக்கிறது முன்னாடியே ரெபேக்காள் குடத்தை தூக்கி ஓடி வரான். அப்போ இந்த காரியம் கத்தலா வந்துச்சே இல்லையா? வந்தா இல்லையா? வந்ததா இல்லையா? அதனால பொண்ணு இப்படி இருக்கணும், பொண்ணு அப்படி இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை அப்படி இருக்கணும் இல்லையா. இப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமானவனா இருக்கணும் ஆண்டவரே, அப்படி ஜோம் பண்ணு. உமக்கு பிரியமான, ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். சில பேர் ABCDEF பார்ப்பான் மாப்பிள்ளை. ஏஜி, பி பியூட்டி, சி கேஷ் அண்ட் கேஸ்ட், டி டவுரி, இ எஜுகேஷன், எஃப் ஃபேர். இவ்வளவு பார்த்து 8 பொருத்தம் பார்த்து இல்லையா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா 3 நாள் போய் கோர்ட்டில் கொண்டு எழுதி போய். கர்த்தரால் வரணும், கர்த்தரால் வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ சில சமயம் கவனிக்கணும், பைபிள் நமக்கு தெளிவான சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்ம எதை செய்தாலும் ஜெபத்தோடு நீ செஞ்சு பாருங்க, கர்த்தரே உனக்கு முன்னாடி போவார் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். முன்னாடி போவார் ஆண்டவர், உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். அதை விட்டுட்டு உன் பலத்தினால உன் பராக்கிரமம் உன்னுடைய ஞானம் திறமையை நீ யோசிச்சு பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு தடவை உண்டாயினே இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தடையை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். ஆகிய ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எஸ்ரா 4:20 சொல்லுது, வேலையில ஒரு தடை வரும். வேலையில ஒரு தடை. வேலையில அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கவனிங்க, சில சமயம் ஆலயத்தின் வேலை தடைப்படலாம், வீட்டு வேலைகள் தடைப்படலாம், இல்லை சில சமயம் நம்முடைய பிஸ்னஸ்ல தடை வரலாம், சில சமயம் எல்லாமே வரும். சோர்ந்து போகாதீங்க, தடை வரும். ஏன்னா உங்க முன்னேற்றத்தில் மிகவும் ஆசைப்படுகிற தேவன். உங்க முன்னேற்றத்தை விரும்பாத ஒரு சக்தி சாத்தான் இல்லையா. அவன் நீங்க நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டான், நீங்க சுகமா இருக்கிறது ஆரோக்கியமா, நீங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தா விரும்ப மாட்டான். தினந்தோறும் நீ அழுதுனே தான் இருக்கணும் ஆசைப்படுவான். ஆனா தேவன், பிரியமானவனே உன் ஆத்துமா வாடுவது போல நீ வாழ்ந்து சுகமா இருக்குன்னு விரும்புகிற தெய்வம் ஒருத்தர் தாங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் அந்த ஆசைப்படுவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமா சொல்லுங்களேன். பாருங்க, தேவாலயத்தின் வேலை நடக்க ஒட்டாம தடுக்கிறான். தேவாலயத்தின் வேலையே தடுக்கிறானா, இப்போ உங்க வீட்டு வேலை இல்லையா, குடும்பத்தின் வேலைகளை அவன் தடுக்க முடியும். ஆனா ஜெபம் பண்ணுங்க, தடையெல்லாம் நீங்கும் பாருங்க. அப்ப தடையா அப்படியே விட்டுல. ஆனா எஸ்ரா ஒரு நல்ல தேவ மனுஷன் இல்லையா, ஜெபிச்சிருப்பார்,
கூடி ஜெபிச்சிருப்பார், உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருப்பாரு. ஆனா கர்த்தர் பாருங்க அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்களேன். பாருங்க, இப்போ இந்த சர்ச்சில் லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஏறக்குறைய 3 மாசமா நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். பணம்லாம் கட்டியாச்சு, ஆனால் 3 மாதம் பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் அந்த வேலை தடைப்பட்டு கொண்டே வருது. இது காரணம் சத்துரு. ஏன்னா தேவனுக்கு ஒரு தேவாஸ்வாதம் வரக்கூடாது இல்லையா, ஒரு ஆலயத்தினுடைய ஒரு நன்மை அவனுக்கு வரக்கூடாது. அதில் அவன் கவனமாக இருப்பான். நம்ம தான் என்ன பண்ணணும், இரவும் பகலும் ஜோம் பண்ணி அந்த தடையெல்லாம் நீக்க வேண்டும். புரியுதா? அதனால எந்த தடை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அது தேவ சித்தமாக இருந்தால் வெயிட் பண்ணுங்க, தேவ சித்தம் இல்லையா ஜெபம் பண்ணி அந்த தடையை உடைங்க. தேவ தூதனே உனக்கு வந்து அற்புதம் செய்வான். ஆமேன்னு சொல்லுங்க. கைது ஆண்டவரை மேம்படுத்தி பார்க்கலாம். அப்போ வேலையில ஒரு தடை, நீங்க செய்யற வேலையில ஒரு தடை உண்டாக்குவான். அல்லது நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா தடை பண்ணுவான். ஒரு படிக்க போகணும்னு ஆசைப்படுவீங்க, தடை பண்ணுவான். கவனிங்க, அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார். அதுக்கு தான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் தடைகளை நீக்கி போடுகிறவர் உன் முன்னே அவர் போகிறார். அப்போ அவர் முன்னாடி போனாருன்னா எந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி விடுவார். புரியுதா? 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 சில சமயம் பார்த்து டாக்டர் சொல்லுவாங்க, உன்னுடைய யூட்ரஸ்லேயே உன்னுடைய அந்த கர்ப்பப்பையிலேயே ஒரு தடை இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி விடுவார். ஆமென். ஆமாங்க. சில நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாமே சில தடை இருக்கும். சில காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, நீங்க எவ்வளோ முயற்சி எடுப்பீங்க, ஆனால் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா தேவாலயத்தின் வேலையே தடுக்கும் போது இல்லையா, உங்க வேலையை என் வேலையை தடுக்காம ஏமாத்துறோம். ஆனா ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஜெபத்தை விடாதீங்க இல்லையா, தேவனை தேடுவதை மிஸ் பண்ணாதீங்க, வேதம் வாசித்து தியானிப்பதை மிஸ் பண்ணாதீங்க இல்லையா, தேவனோடு இருக்கிற நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்க வேலை பாடு செஞ்சுட்டே இருங்க இல்லையா, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் அந்த காரியத்தை செய்ய உதவி செய்வான். ஆமென். ஆமென். தடை, வேலையில் ஒரு தடை வருகிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. யோபு 42 நமக்கு தெரியும் இல்லையா. யோபு 42, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் உனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எத்தனை நம்புறீங்க? கவனிங்க, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் இல்லையா ஒரு காரியத்தை செய்யணும் அவர் யோசிச்சிருப்பார். அது இந்த நேரத்தில் இந்த வயசில் இந்த காரியத்தை தான் செய்யணும் யோசிப்பார். ஆனால் அவர் செய்ய நினைச்ச காரியம் ஒன்றும் தடைப்படாது. தாமதித்தாலும் காத்துரு, அது நிச்சயமாய் வரும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் செய்ய நினைத்த காரியம் என்ன பண்ண தடை வராது, தடை பண்ணா வராது. ஆனால் நீ ஜெபிக்கணும், ஜெபிச்சுனே இருங்க. ஏசப்பா ஏசப்பா பாருங்க, அந்த நேரத்தில் தடை அப்படி விலக ஆரம்பிக்கும். ஒரு முறை டிஎல் மூடி என்ற தேவ பக்தன், அப்போலாம் கப்பல் பிரயாணம் தானே, கவனிங்க, அவங்க ஒரு அடுத்த நாட்டுக்கு பிரசங்கம் பண்ண போக வேண்டும். அப்படி கப்பலில் பிரயாணம் பண்ணி பல மாதங்களாக பிரயாணம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். கவனிக்கும், ஒரு முறை அந்த கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போ இன்னும் ஒரு மாதத்துக்கு கப்பல் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா பனிப்பாறைகள் வந்து கடலை மூடிக்கொண்டது, கப்பலை செலுத்த முடியாது, எப்போ அந்த பனிப்பாறை கரைதோ அப்போ தான் போக முடியும்னு சொல்லி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டு டிஎல் மூடி, ஏன்னா அவர் இன்னும் சில குறிப்பிட்ட நாளில் அவர் அந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ண போகணும். அப்போ போய் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இயேசுவே, கேப்டன் ஒரு கிறிஸ்தவர்னால 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, நாங்கள் போய் அந்த ஊரில் பிரசங்கம் பண்ண போனோம், இயேசுவின் நாமத்தில் இந்த பனிப்பாறைகள் எல்லாம் இன்றோடு இரவோடு அது தடை நீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். மறுநாள் பார்த்தா ஒரு பனிப்பாறை கூட கிடைக்கல, ஒரு பனிப்பாறை இல்லை. அவங்க பிரயாணங்கள் கண்டினியூ ஆச்சு. காரணம் என்ன? பிரேயர். சில பேர் ஜபமே பண்றது கிடையாது. அதனால பாருங்க, உங்க முன்னாடி பாரு அப்படின்னு கிடக்கும் பாருங்க, எங்க போனாலும் தடுத்து நிற்கும். காரணம் என்ன? ஜபத்தை கேட்க ஒரு தெய்வம் இருக்காருன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ.
நீ ஜோம் பண்ணிட்டினா இல்லையா, எவ்வளோ பெரிய பனிப்பாறையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, அது நகர்ந்து எங்கே போயிடுமா? கடலுக்கு போயிடுமா? இல்லையா? ஆண்டு சொன்னாரே இல்லையா? ஆமாம் இல்லையா? வாசிமா 21, 22 நினைக்கிற மத்தேயும். மழை இருக்கா? தடையா மழை இருக்கா? 21 எவனாகிலும் மார்க் 11ஆம் அதிகாரம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, கவனிங்க, எந்த மலையை பார்த்து? தடையா இருக்கிறது. உனக்கு இருக்கிற மலை இருக்கா? உங்களுக்கு மலை இருக்கா? மழையே இல்லையா? மழைனா ஒரு பெருசு, இந்த மலையை தாண்டி தான் போகணும்னு சொன்ன அர்த்தம். கவனிங்க, மலை என்பது ஒரு பெரிய தடை நமக்கு. சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளு உண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று தன் இறுதி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்கிறேன். அப்ப கவனிங்க, இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்களுக்கு, மக்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடை, எத்தனையோ வருஷமான தடை இல்லையா? சில பேர் பல வருஷமா கோர்ட்ல கேஸ் தடை, பல வருஷமா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதம், திருமண தடை, கல்யாண தடை, பாருங்க குழந்தை இல்லாம ஒரு சில தடைகள் எல்லாம் வரும் இல்லையா? நீங்க தான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த மலையை பார்த்து பேச சொன்னீங்களே, ஆமா மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குவேன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தை மடி ஆகட்டுன்னு சொல்லி கை வச்சு சொல்லு. பிள்ளை இல்லாதவங்கள வயது கை சொல்லுங்க. ஆமா சொல்லுங்களேன். ஆமா, தடை நீங்க பாருங்க, தடை நீங்க பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். புரியுதா? அப்போ இந்த மாசம் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். என்னென்ன தடையோடு வந்திருக்கீங்களோ வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தடையை மாற்றி போடுங்க, இந்த தடையை அகற்றுங்க, இந்த மலை அகண்டு போகட்டும் இல்லையா, இந்த பனிப்பாறை அகண்டு போகட்டும் இல்லையா, இந்த காரியம் நீங்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை கரெக்டாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது பாருங்க, நீங்க ஆரம்பிக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய விசாக்கள், வர வேண்டிய இல்லையா காரியங்கள்லாம் கர்த்தர் நீக்கி கொண்டு வந்துடுவார். ஏன்னா அந்த மாசம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். தடை கர்த்தர் நீக்கிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கவனிங்க, நீ வலதுபுறத்திலும் தடைகளை, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். சமயம் பாருங்க, சில பேர் பாருங்க, தேவனே தயாளா இருக்கும் போது இது வன்கண்ணா இருக்கும். நேத்திக்கு அந்த கோவாலோத்தோடு பேசி கொண்டிருந்தேன். சொன்னாரு, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் 2 பேர், பிள்ளைங்களாம் வெளியே மூடிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் 41 அடி நீட்டு 27 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய வீடு கட்ட பாஸ்டர். ஏசப்பா, உங்க 2 பேருக்கு எதுக்கு அவ்வளவு பெருசு? நீ கூடாரத்தின் நீளமாக்கு, அகலமாக்கு, உன்னுடைய தரிசனத்தின் எல்லைகள் விரிவாகணும். புரியுதா? குறுகிய மட்டத்தில் நிற்காத இல்லையா, சூழ்நிலையை பார்க்காத, சூறாவளியை பார்க்காத இல்லையா, உன் படகுல இருக்கிற இயேசுவை பாரு. ஆமா சொல்லுங்க. புரியுதா? சில பேருக்கு பாருங்க, வீடு கட்டும் 10க்கு 10 நல்ல தாராளமா ஒரு 20 ரூம் போடு, 20 ரூம் போடு இல்லையா, போடும்போதே 20 ரூம் போடு. அந்த 10 2 பீரோ, 3 கட்லு, 4 இது போடு. ஒரு ஆளை உள்ள நுழைய முடியாது. உன் கூடாரத்தின் இடத்தை அப்படின்னா உன் தரிசனத்தை பெருசாக்கு. புரியுதா? ஆமாங்க, உன் தரிசனத்தை பெருசாக்கு. ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காத, நீயே ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்காத இல்லையா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். புரியுதா? ஆமா, பெரியவர். உலகத்தால் தான் ஞானம் இருக்குதுங்க. இந்த கருப்பட்டி காப்பி கேள்விப்பட்டீங்களா? ஆலம்பட்டியா?
தமிழ்நாடு முழுசும் இந்த இந்த ரோடு மூடும் போல அவன் கடை இருக்குது. அவனுக்கு இருக்கிற தரிசனம் நமக்கு இல்லை. ஆமா, பாருங்க எப்படியே கடனோட வாங்கி ரோட்டு ஓரமாக ஆலம்பட்டி கருப்பட்டி காப்பி சேல்ஸ் ஆகுதா இல்லையா? ஆமா, தரிசனத்தை தடை பண்ணாத. ஆமா, எதுக்கு பாஸ்டருக்கு இவ்வளவு பெரிய இடம்? எதுக்கு பாஸ்டருக்கு இவ்வளவு பெரிய இடம்? எதுக்கு நம்மளை போட்டு உயிர் எடுக்கிறாரு, கடன் வாங்குறாரு, காட்சி? எப்பா, நமக்கு இல்லை. தேவனுடைய வருகை தாமச்சு நம்ம பின்னாடி ஒரு சந்ததி கஷ்டப்படவே கூடாது. நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நான் கஷ்டப்பட்டேன் பரவாயில்ல பாஸ்டர், என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் பாஸ்டர், என் பிள்ளை அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும் பாஸ்டர், என் பிள்ளை நல்லா ஃப்ளூயண்டாக ஆசை தான் இல்லையா? உனக்கே இவ்வளோ ஆசை இருக்க, அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும்? ஆமாம் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தான் கஷ்டப்பட்டோம் இல்லையா? இந்த சர்ச்சையை 10 முறை முதல்ல கேஎஸ்கிரோடு இருந்தோம், அப்புறம் அந்த கணேஷ் பவனாடு இருந்தோம், அப்புறம் ஒரு மெத மேலே வீடு போட்டிருந்தோம், அப்புறம் இங்கே போட்டிருந்தோம், தோத்துறோம், அப்புறம் தான் இங்கே இருந்தோம். இந்த கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அவன் வந்தானா, ஆராதனை பண்ணனா, துதிச்சானா, சோத்திரம் போட்டானா, போயினே இரு. ஆமா, ஹல்லேலூயா. அப்போ உன் தரிசனத்தில் பண்ணு, விரிவாக்கு. புரிஞ்சுட்டீங்களா? உலகத்தான் இருக்குதுங்க அந்த அறிவு, நமக்கு தான் இல்லை. அங்கங்கே இடம் வாங்கி போட்டுருக்கான் பாரு, உலகத்தான். நம்ம மிஷினரி வந்திருக்காங்களே பாருங்க, அன்னைக்கே நம்ம மிஷினரிகளுக்கு அந்த தரிசனத்தினால தான் பாருங்க, இந்த ரோட்டு ஓரமாகவே அந்த சிஎஸ் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரமாக இருக்கும். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 30 சென்ட், 40 சென்ட், 50 சென்ட். நம்ம கிறிஸ்டின் காலேஜ் பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர் மிஷினரிகள். அவன் தரிசனம் பாருங்களேன். எங்கேயாவது ஒரு சிஎஸ் சபையோ ஒரு சபையோ எங்கன்னா உள்ளக பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டு மேலேயே இருக்கும் பாருங்க. அவங்க 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 தரிசனம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த மிஷினரிகள் தரிசனம் பாருங்க. இப்படிலாம் ரோடு வரும்லாம் அவனு யோசிக்கல. ஆனால் அவன் தரிசனம் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு இடம் கொடுத்தாரு பாருங்க. ஆனால் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. உன் தரிசனத்தை விசாலமாக்கு. தடுக்காத, குறுகிய மனப்பான்மைக்கு வராத இல்லையா? தாராளமான ஒரு மனசு இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும் எனக்கு இந்த ஒரு புத்தி. அன்னைக்கு கோவா ஏர்போர்ட் போய் இறங்கணும். எவ்வளோ இடம், இயேசுவே இயேசப்பா, எங்கெல்லாம் இப்படி இடம் கொடுக்க மாட்டியா? அந்த 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 ஏர்போர்ட்டுக்கு உள்ள போற இடமே, ஏர்போர்ட் உள்ள போறதுக்கு 2 கிலோமீட்டரு. அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் இருக்கும். அன்னைக்கே பாருங்க, அவனுங்களாம் ஒரு உலகத்தான் இல்லையா, ஒரு பிளைன் ஏறி இறங்கிறதுக்கு 100 ஏக்கர் வச்சிருக்கிறான். நம்ம வானத்தை பூமியை உண்டாகின தெய்வத்தை ஆராதிக்கிறோம் இல்லையா? 2 சென்ட் வேணுமா, 1 சென்ட் வேணுமா, 1/2 சென்ட் போதுமா, 1/4 சென்ட் போதுமா? பிச்சைக்கார மாதிரி இல்லையா? அவர் தயாளனா இருக்கிறார், நீ வன்கண்ணா இருக்கிற. வாசிமா யாத்ரா 34:6 வாசிப்பா. யாத்ரா 34:6 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். இவ்வளோ தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? நம்முடைய சிந்தனை மாறுதா? எண்ணம் மாறுதா இல்லையா? தோத்துறோம் மாறுதா? இல்லை. அதான் சொல்றேன், உன் தரிசனத்தின் எல்லைகள் விரிவாகணும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. தடை பண்ணாத. ஏன்? பிற்காலத்தில் அந்த இடத்துல தேவநாம மகிமைப்படும். ஆமா சொல்லுங்க, புரியுதா? உங்க தரிசனமும் நல்லா பெருசா இருக்கணும். ஏன்னா நம்ம பெரிய தெய்வத்தை ஆராதனை செய்யறோம் இல்லையா? ஆமா, குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்போ எதுலையுமே நீ தடை பண்ணாத. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளைகள் கூட தடை பண்ணாதீங்க. இதைப்படி அதைப்படி இதைப்படி அதைப்படி பைத்தியக்காரனாக்கி விட்டுறாத. ஏமா நல்ல படிப்பை படிப்பா, தோத்துறோம். கவர்மெண்ட் படிமா, தோத்துறோம். நீ பிள்ளைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், டாக்டர் படிச்சு நீ அனாதை ஆயிடுவ. ஆமாம், ஒருத்தன் சொல்கிறான், நல்லா படித்தவனா வெளிநாட்டில் இருக்கிறான் இல்லையா, லோ மார்க் வாங்க தான் அம்மா கூட இருக்கிறான்.
அவன் வெளிநாட்டு போக முடியாது இல்லையா? பிஇ படிச்சுவேன், எம்இ படிச்சுவேன், பிஎஸ்சி நர்சிங் படிச்சு தான் இங்கே அமெரிக்காவில் உட்காந்துக்குது இல்லையா? 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதான் நீங்கள் நம்ம கூட உட்காந்துக்குது. ஃபெயில் ஆனது. உன் பிள்ளை ஃபெயில் ஆகணும் பாஸ் ஆகணுமா? உன் பிள்ளை ஃபெயில் ஆகணும் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தோற்றணும். கஞ்சி தண்ணிக்கு லாட்ரி தான். பார்த்துக்குவாரு. நோ, நீ ஃபோர்ஸ் பண்ணாத. எப்பா நல்ல படிப்படி ஜோம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கொடுக்குற அந்த இதில் போ சேரு, அவ்வளோதான் இல்லையா? அவரோட சரி, அவர் நம்மளை கரெக்டாக டயட் பண்ணுவார் அவர். ஆமேன். கவனிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கிற அக்கறை விட உன்னை படைத்த தெய்வத்துக்கு அக்கறை ஜாஸ்தி இல்லையா? ஏன்னா தாய் கருவில் உருவாகும் முன்னே அவனை தெரிந்து கொண்டேன். அப்போது கவனிக்கணும், நீங்கள் தடை பண்ணாதீங்க, நீங்கள் பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இல்லையா? ஏமா ஜோம் பண்ணிட்டு நீ படிப்பா, என்ன படிப்போ எது ஈஸியாக அதை படி, தோத்துரும் இல்லை பட்ச வேலை கிடையாது பரவாயில்ல, தோத்துரும், மூடு தூக்கி அதை காப்பாற்றிடலாம். ஹலோ, புரியுதுங்களா? புரியுதா? நான் இப்போ தான் யோசிக்கிறேன். அப்போயே ஏன் எங்கள் அப்பா 10 வருஷம் செத்தாருன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. எங்கள் அப்பா உயிராக இருந்ததுன்னு வச்சுங்க, என்னை படிக்க வச்சுருப்பார். நான் ஒரு பிஏஓ எம்ஏ படிச்சு இல்லையா, ஒரு குவைத்திலையோ ஒரு துபாயிலையோ ஒரு அமெரிக்காவிலையோ ஒரு கனடாவிலையோ நான் போய் வேலைக்கு போயிட்டுருப்பேன். எங்கள் அப்பா 10 செத்தனால தான் ஓல்டு எஸ்எஸ்எஸ் முடிச்சுட்டு இங்கேயே வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் பிள்ளைகளுடைய தரிசனத்தை நீங்கள் தடை பண்ணாதீங்க, அவங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜபத்தோடு அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆமேன். பாருங்கள், நீட்டில் ஃபெயிலாக ஏன் நீட்டு படி சொல்லாத. ஏம்மா நீட்டு வரலையா அதை படி, அது வரலையா இதை படி, தோத்துறோம் இல்லையா? படிப்பு உனக்கு உயர்வு தராது, இயேசு தான் உயர்வு கொடுப்பான். என் படிப்பு எவ்வளோ ஓல்டு எஸ்எஸ்எல்சி, என் மார்க் எவ்வளோ 269, அவ்வளோதான். ஆனால் பரலோகம் ஒரு வேலை கொடுத்து தோத்துறோம் இல்லையா? பரலோக தெய்வம் வேலை கொடுத்தாரா? அப்புறம் என்ன? சோறு போடுறாரா? அப்புறம் என்ன? ஏன் சொல்கிறேன்? தடை பண்ணாத, ஃபோர்ஸ் பண்ணாத இல்லையா? நீ விரும்புகிற படிப்பு படிக்க அந்த பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ண, அவள் என்ன படிக்க படிச்சு போட்டான், அது அவள் வாழ்க்கை. ஆமேன். இதை பிடி, அப்போ அந்த பகுதோடு பொண்ணு அதை பிடிப்பார், அதெல்லாம் பண்ண. ஏம்மா உனக்கு என்னவோ அதை பண்ணிட்டு போ. புள்ள போயிட்டா வராது, ஜாகிரதை. நீ படி இல்லையா? தோத்துறோம் இல்லையா? மார்க் வாங்கிட்டான், கொஞ்சம் மார்க் வாங்கிட்டான், திட்டாத. சரிம்மா விடுமா, தோத்துறோமா, பார்த்துக்கலாம் விடு. நம்பிக்கையை ஊட்டு அதுக்கு. புரியுதா? தரிசனத்தை என்ன பண்ணுங்க, விரிவாக்குங்க. உன் பலத்தினாலேயும் உன் பராக்கிரமத்தினாலேயும் இல்லை, தேவ கிருபைதான். ஆமேன் சொல்லுங்க. நீ காலையில் ஒரு பேப்பரில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு அம்மா பிஇ படிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுருக்குது. ரொம்ப நாள் பொறுத்து ஒரு கல்யாணம் ஆகிருக்குது. அந்த கல்யாணத்தில் அவளுக்கு திருப்தி இல்லை. ஸ்தோத்திரம் இல்லையா? கணவர் ஏற்ற மாதிரி அமையல. இன்றைக்கி பாருங்கள், வந்து அம்மா விட்டு உட்காந்துருக்குற, அவ்வளோ தோத்திரம். வேலையும் போச்சு, குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆமாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? தெய்வத்துடைய கிருபையும் அருள் இருந்தால் போதும். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார், கோணரானவைகளை செபையாக்குவார், அற்புதங்களை செய்வார், நன்மைகளை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14:39 சொல்லுது, அந்நிய பாஷை பேச தடை பண்ணாத. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். கவனிங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? அபிஷேகம் இந்த மாசம் வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா சொந்தம்? யார் சொந்தம்? 1ஆம் வசனம் சொல்லுது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி
ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அதனால அந்நிய பாஷை பேசுறது என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. ஆனா இங்க வந்து ஒரு மணி நேரம் சுத்தின கூடாது. வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ண அந்நிய பாஷையில், வீட்டில் உட்காந்து 1 மணி நேரம் ஜோம் பண்ண அந்நிய பாஷை ஜோம் பண்ண தடலாம் நீங்க பாருங்க. ஆமென். கோயில் வந்தால் ஒன்று அனல் மூட்டிக்கும், ஒன்று அனல் மூட்டிக்கும். ஆனால் அந்நிய பாஷை பேச மட்டும் என்ன பண்ணாத, தடை பண்ணாதீங்க. ஏன்னா ஏன்னா அதில் பவுல் சொல்றாரு இல்லையா, அது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், அது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் தேவனுடைய ரகசியம் பேசுகிறார்கள், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ உனக்கு பக்தி. அதனால கவனிங்க, கொஞ்ச நேரம் எழுந்து கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றிருந்தான், அபிஷேகம் பெறலாம் ஆண்டோட கேளு இல்லையா. மாமிசமான யாவருமே என் ஆவியை ஊட்டுவேன் ஆண்டு சொல்லி இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு மாம்சம் இருக்கா பாருங்க, கிளி பாருங்க, வலிதா பாருங்க, கிளி மாம்சம் இருக்கா பாருங்க, இருக்கா? வலிக்கவே இல்லை பாஸ்டர். அப்போ ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? பாரதிபுரம் சேல்தாரி. இப்போ உன் மாம்சம் இருக்கா? கிள்ளி பாருங்க. சொன்ன இருக்கல. அப்போ உங்களுக்கு மாம்சம் இருந்தா உங்களுக்கு பரிசுத்த ஆவி சொந்தம். நீங்க தாராளம் எஸ்அப்பா மாமிசமான யாவருமே நான் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் மேலும் ஆவி ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்து மேலே ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தில் நீ பேசும்போது எல்லா சாத்தானுடைய திட்டங்கள் அவனுடைய யோசனை எல்லாம் தவிடுபடியாக மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆம், ஒரு 10 நிமிஷம் நீங்க அந்நிய பாஷை பேசினா போதும், பரலோக அங்கே சாத்தானுடைய கூட்டத்தில் குழப்பம் உண்டாக்கிடும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? பேசுங்க. அது பேச யாரும் தடை பண்ணாதீங்க. இன்னாடி லூஸ் மாதிரி வளருன்னு கேட்காத, சாபம் வந்துடும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தேவன் உனக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அவரை துக்கப்படுத்தக்கூடாது. யாராவது அந்நிய பாஷை பேசுகிறாங்களா இல்லையா, அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஆண்டுக்கு எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை பேசணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன். ஆனால் தடுக்காதீங்க. ஏய் இன்னும் லோடோட பேசுங்க அமைதியே சொல்லாத, அது உனக்கு சாபம். ஏன்னா அந்நிய பாஷையை பேச நீங்கள் தடை பண்ணக்கூடாது. திருதர்சனம் சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அதில் கிருபை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அப்போ இந்த மாதம் அந்நிய பாஷை பேச என்ன பண்ணாதீங்க, தடை பண்ண நீயே உனக்கு தடை போட்டுக்காத. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நேற்று ஒரு வீட்டு போயிருந்தான் தான், நானும் இன்னொரு பாஸ்ட்டு போயிருந்தோம். கடைசியாக ஜோம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். ஏய் ஜோம் பண்ண பாட்டு பாட வானாயா, ஜபம் ஒன்றும் பண்ணுனார். யோ பாட்டு பண்ண தனியாக ஒரு ஆசீர்வாதம் வரும். ஐ சுற்றிலும் ஆள் இருக்கிறாங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் கம்முனிரியா ஒன்லி ஜோம் பண்ணு. நான் ஜபத்தை நல்லா ஓகி தான் பண்ணேன். கேட்டு போட்டோம். அந்த ஒரு 2 வார்த்தை அவன் காதில் விழுட்டுமே, ஏசுன்ற சத்தமே கேட்கட்டுங்க. தடை பண்ணாது எதுவுமே இல்லையா. உங்கள் ஓனர் பாட்டு பாட சொல்ற நல்லா கத்தது, என்னம்மா பாட்டு பாடணும், அது வந்துச்சுங்க பாட்டு தான் சொல்லிடு. ஆமாம், யாராவது பாட்டு பாடாத ஜோம் பண்ணாத இல்லையா, கோயிலுக்கு போவாதுன்னா நீ மீறி செய். அது கீழ்ப்படியாமல் இல்லை பாஸ்டர். நல்லதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நீ 3 நாள் பாட்டு பண்ணால் அந்த தடையை உடஞ்சிடும் பாருங்க. ஆமாம், ஏம்மா நல்லா பண்ணுமா, அவரே சொல் நல்லா பண்ணுமா. அப்போ தடுக்கிறோம் யாரு? நீ அந்நிய பாஷை பேசக்கூடாது, நீ திருதர்சனம் சொல்லக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது இல்லையா. தானியேல் சொல்றான் 1 மாதம் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. யார் போட்ட தடை அது? யார் போட்ட தடை? சத்துரு. ஒச்சாரா இல்லை இவரு, ஒச்சாரா இல்லையா அவரு, தேவன் காத்தாரா இல்லையா? ஆமாம், புரியுதா? சமயம் தடைகள் வரும். ஆனால் இந்த மாதம் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் உன் முன்பாக கிடக்கும். உங்க வாழ்க்கையில் என்ன தடை தான் சரி, இந்த மாதம் கர்த்தர் நீக்குவார். ஜெபம் பண்ணு.
நல்ல அன்னி பாஷையில் பேசு, நல்ல தோத்திரம் போடு, இல்லையா? புரியுதா? அப்படியே செய் செய். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது வீட்டில் செய், இல்லையா? ஜோமன்யம் பயில்வாசியாமா இது இருக்காது சொல்லிறதுக்கு. சொன்னதை செய்யுமாம் கிளிப்பிள்ளை. சொன்னதை செய்யுங்க. இப்போ இந்த மாதம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார், நான் வாசலால் உள் பிரவேசிப்பேன், தடைகளை நீக்குவேன் சொல்றாரு, இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணும்? அவர் நீக்குவேன்னு சொன்னார்னா நீ ஜோமனா அவர் நீக்குவார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ கரண்ட் வரணும், எப்படி வரும்? ஒரே ஒயர் கரண்ட் வருமா? ஒன்று கரண்ட்டு, ஒன்று நூற்று. அவர் யாரு? கரண்ட்டு. நீ யாரு? ஜாயின் பண்ண தான் கரண்ட் லைட் எரியும். அவர் கரண்ட் வந்துனே இருக்குது, நூற்று வேலை செய்ய மாட்டுது, ஷாக் அடிக்கும். நீ யாரு? சொல். நூற்று. நூற்றுலா? இது என்ன? இதான் பவர், வல்லமை உள்ளது. இது இருக்கும். இது என்ன பண்ணும்? அப்போ தான் லைட் எரியும். இந்த மாதம் லைட் ஏறினமா? ஏற்கனவே லைட் எரியுது பாஸ்டர், நீ ஒன்றும் நூற்று கனெக்ஷன் வேலை கொடுக்கணும். அது கபில் இருக்கிறான், பார்த்துக்கோ. ஆவிக்குரிய பிரகாரமாக அவரு கரண்ட்டு, நீ யாரு? நூற்று. ரெண்டு என்ன பண்ணோம்? ஜாயின் பண்ணா உன் தடலாம் நீங்கிடும். ஜாயின் கொடுப்பியா? ஜாயின் கொடுப்பியா? நூற்று நூற்றாவே இருக்கட்டும், கரண்ட் கரெக்டாக இருக்கட்டும். இல்லைன்னா எத்தனை வருஷம் நீ இப்படி தான் இருப்ப. தக்கும் இன்னைக்கு என்ன பண்ணு? கனெக்ஷனு கொடு. கொடுப்பியா? கனெக்ஷன் கொடுப்பியா? கனெக்ஷன் கொடுப்பியா? கொடுப்பியா? நாளைக்கே லைட் எரியும் பாருங்க, நாளைக்கே லைட் எரியும் பாருங்க. ஏன்னா கரண்ட் என்னைக்கு ஆன்லே இருக்குது. நூற்று கூட கொடுத்துட்டுனா சரியாயிடும். இப்போ நீங்கள் யாரு? நூற்று. என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், இல்லையா? கோயிலுக்கு வரணும். இதெல்லாம் நூற்று சேர வேண்டிய வேலை. கரண்ட் என்ன பண்ணணும்? வந்துனே இருக்கும். ரெண்டு ஜாயின் பண்ணிட்டா தடை நீங்கிடும். கட்சி என்ன சொன்னேன்? கட்சி இப்படின்னு அவ்வளோதான். கட்சியை தான் சொன்னேன். கட்சி இப்போ இன்ட்ரி போகும்போது கூட இந்த பட்டன்லாம் என்ன பண்ணணும், என்ன கேள்வி கேட்பானே தெரியாது. புரியுதா? எத்தனை பட்டன் போன, எத்தனை படி ஏறி போகிற, அதெல்லாம் கணக்கு கேட்பான். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நேரத்தில் படிக்கிற போதே ஆதாம் வரும். முதல்ல பரிசு போகிறாள், வீட்டு சும்மா விட்டுடும். கடைசி நேரத்தை அந்த கொஸ்டின் கேட்டுருவான். இப்போ கடைசி நான் என்ன சொன்னேன்? இதான் பரிசு வரவங்க. ஆண்டு கேட்பார். 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021 பாஸ்டர் கடைசி என்ன சொன்னார்? அதுதான் கனெக்ஷன் கொடுக்க சொன்னார். கனெக்ஷன் அது முன்னாடி சொன்னார். கடைசி என்ன சொன்னார்? கவனமாக இருக்கணும். சொல்லுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலையில் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்கி வச்ச ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் முன்பாக சென்று இவங்க வாழ்க்கைகள் தடைகள், ஆண்டவர் டிஸ்டர்பன்ஸ், ஆவிகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் விலைக்கு போட்டு இவங்க வாழ்க்கையை நீர் சீர்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுறப்பா. ஏசப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்களுடைய கோணலானது சபையாக்க முடியும் ஆண்டவரே. இயேசுவே, நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, நீ உதவி செய்வீராக.
அப்பா ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு ஐயா கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே கோணல் சபையாக வேண்டுமானால் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வீராக. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு கொடுங்கப்பா. இந்த வெயில் காலங்கள் ஐயா மழை காலங்கள் ஒன்றும் இந்த பிள்ளைகளுக்கு வியாதியை உண்டாக்கக்கூடாது. குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகணும். குடும்பத்தில் பலவீனம் வியாதி வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா இவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும் ஐயா, வருமானங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா கடன் பிரச்சனை மாறணும், கடன் தொல்லைகளிலிருந்து விலகி வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களை ஒரு அடையாளமாய் நிறுத்துவீராக. ஆமாம், இவர்களை ஒரு அடையாளமாய் மாற்றுவீராக. அப்பா இஸ்ரவேலே ஒரு அடையாளமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்கள் அப்பா எங்கள் திருசபை மக்கள் இந்த எங்கள் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், அலங்கத்தில் சமாதானம் உண்டாகட்டும், அரண்மனையில் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே பிள்ளைகளை ரட்சிப்பீராக. பிள்ளைகள் மனம் திரும்ப உதவி செய்வீராக ஆண்டவரே. கீழ்ப்படியாத மனைவி, ரட்சிக்கப்படாத புருஷர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள்லாம் மனம் திரும்ப உதவி செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே அனுக்கிரகம் பண்ணும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவிகளை செய்வீராக, தடைகளை நீக்கி போடுவீராக. அப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை, நல்ல செய்திகளை தருவீராக சுவாமி. நீரே எங்களுக்கு போதுமான இருந்து நடத்தி ஆஸ்வதியம். வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆஸ்வதிங்கப்பா. வற்றாத நீரூற்றாய் இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி கொள்ளுங்கள், ஒருவர் வாழ்த்தி கொள்ளுங்கள், ஒருவர் விசாரித்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம்னு சொல்லுங்கள். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். புதுசாக வந்தீங்கன்னா முன்னாடி வந்து பாஸ்டர்மாரை சந்திங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அது ஒரு நன்மையாக இருக்கும். ஆமாம் ஸ்தோத்திரம். உங்களுடைய விலாசங்களை கொடுங்க, நாங்கள் தொடர்ந்து உங்களை சந்திக்க ஜெபிக்க அது ஏதுவாய் மாறும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென்.